தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவுக்கு தாவேகா தரப்பிலிருந்து வலை வீசப்பட்டதில் பலரும் அங்கிருந்து தாவேகாவை நோக்கி வரத் தொடங்கினர். ஆனால் அவர்களில் பலர் தாவேகாவில் உரிய மரியாதை இல்லை என்று மீண்டும் அதிமுகவுக்கே திரும்ப முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி மாஜி அமைச்சர் சுப்பிரமணியன் தன்னை விஜயபாஸ்கர் ஒதுக்குவதாக கூறி OPS அணிக்கு மாறி தாவேகாவில் ஐக்கியமானார். தாவேகாவில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். பிரச்சாரத்தில் தாவேகாவினர் பெரிதும் அவருக்கு ஆதரவாக இல்லை. சுப்பிரமணியனுக்கே நான் சொன்னாதான் சீட்டு என்று மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் பேசிய ஆடியோ அப்போது வைரலானது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதும் பர்வேஸ் உத்தரவால் அவரோடு ஒரு தாவேகா நிர்வாகி கூட இல்லை. விஜயபாஸ்கர் தனக்கு கந்தர்வக்கோட்டையில் சீட்டு கிடைக்க விடாமல் செய்துவிட்டார் என்ற கோபத்தில் மாஜி சட்டமன்ற உறுப்பினர் நார்த்தாமலை ஆறுமுகம் தற்போது சுப்பிரமணியன் MLA-உடன் இணைந்து பயணிக்கிறார். ஆனால் இவர்களை விஜயின் மக்கள் இயக்கத்தினர் கண்டுகொள்ளவே இல்லை. அதேபோல் பல கட்சிகளில் பயணித்த KM ஷரீஃபுக்கு தாவேகா சீட்டு கொடுக்க போராடி தோற்றார். அவரையும் தாவேகா நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை. ஆலங்குடி தொகுதி திருவரங்குளம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பன்னானையை தாவேகா மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் அழைக்க, எங்கப்பா அதிமுகவில் MLA-வாக இருந்தவர் என கூறி செல்ல மறுத்துவிட்டார். அதேபோல் வழக்கறிஞர் தன விமலிடம் கேட்க அவரும் மறுத்துவிட தன விமலுக்கு அதிமுக சீட் கொடுத்தது. தேர்தல் முடிந்ததும் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் தாவேகாவில் இணைந்தார். ஆனால் அவரோடு நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் போகவில்லை. அதேபோல திருமயம் தொகுதியில் விஜயபாஸ்கரின் தீவிர ஆதரவாளரான அதிமுக ஒன்றிய செயலாளர் கடையக்குடி திலகர் அதிமுகவில் சீட் கிடைக்காமல் தாவேகாவுக்கு போனவர் இப்போது தடயமே தெரியவில்லை. அதிமுகவில் மாஜி நகர்மன்ற தலைவராக இருந்த மாநகர செயலாளர் சேட்டு என்கிற அப்துல் ரஹ்மான் பர்வேஸ் முன்னணியில் தாவேகாவில் இணைந்தார். அதிமுக மாவட்ட மாணவர் அணியில் இருந்த பர்வேஸின் அண்ணன் முகமதுவும் தாவேகாவில் இணைந்தார். ஆனால் சேட்டு மற்றும் முகமதுவை தவிர மற்றவர்களை பர்வேஸ் கண்டுகொள்ளவில்லை. இப்படியாக தாவேகாவுக்கு போன பலருக்கும் ஏன் தான் போனோமோ என்ற மனநிலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணைந்த ரத்தத்தின் ரத்தங்கள் கூறுகையில், நம்ம கட்சியில மதிக்கல, விஜயபாஸ்கர் மேலேயும் அதிருப்தின்னு தாவேகாவுக்கு வந்தால் இணைந்த போது சால்வை போட்டு சிரிச்சாங்க, அவ்வளவுதான். எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஓரங்கட்டுறாங்க, அதனால் நொந்து போயிருக்கோம். விராலிமலை விஜயபாஸ்கரை எதிர்த்துதான் தாவேகா வந்தோம். இப்போது அவரும் வருகிறார், அவரையும் மதிக்க மாட்டாங்க என்பதால் ரத்தத்தின் ரத்தங்களே அவரோட வர யோசிக்கிறாங்க. அதனால தாவேகா இளைஞர்களையே அழைத்து வந்து இணைப்பு விழாவில் கூட்டம் காட்ட போறார் என்றனர். தஞ்சையில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவில் போட்டியிட தெற்கு மாவட்ட செயலாளர் மதன் மூலம் திமுக ஒன்றிய செயலாளர் பார்த்திபனை புசி ஆனந்த் அழைத்தார். அப்போது மறுத்தவர் தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் அங்கு சேர்ந்தார். திமுகவில் சிங்கமென இருந்தவர் இப்போது தாவேகாவில் பொறுப்புகளின்றி சைலண்டாக இருக்கிறார். அதிமுக மாஜி வைஸ் சேர்மன், அதிமுக மாவட்ட பொறுப்பில் இருந்த JP சசிகலாவின் உறவினரான பன்னவையல் சு பாஸ்கர் என பலரும் தாவேகாவில் இணைந்தனர். சில நாட்கள் அவர்களை நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட செயலாளர் மதன் அழைத்து சென்றதோடு ஓரங்கட்டிவிட்டார். பொதுச் செயலாளரை கூட பார்க்க வாய்ப்பில்லை என்று புலம்புகிறார்கள். இதனால் விரைவில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ செல்லவிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர அதிமுக செயலாளர் TT குமார், கலசப்பாக்கம் முன்னாள் MLA பன்னீர்செல்வம், MGR மன்ற மாநில நிர்வாகி பொய்யாமொழி, ஆரணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன், அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜன் போன்றோர் தாவேகாவில் இணைந்து சைலண்ட் ஆக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து அக்கட்சியில் இணைந்த அதிமுக முன்னாள் நிர்வாகியிடம் கேட்டபோது, திமுகவுல என்னைய லட்டு மாதிரி சேர்த்துப்பாங்க, நான் தான் போகல. தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுல இணைந்தேன். இதுவரைக்கும் கட்சி தலைவரான விஜயை சந்திக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை ஈஸியா நேரில் சந்திக்க முடிந்தது, போன்ல கூட பேச முடியும். இப்போ தாவேகாவுக்கு வந்தது தப்பாகிடுச்சு.
கட்சி பதவி கொடுக்கவே யோசிக்கிறாங்க என்று புலம்பினார். திருப்பத்தூரை சேர்ந்த அந்த முக்கிய நிர்வாகி அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு தாவி எம்எல்ஏ சீட் வாங்கி ஜெயிச்ச டாக்டர் திருப்பதியவே தாவேகா காரங்க முழுமையா ஏத்துக்கல. விஜய் பிறந்த நாளுக்கு பேனரில் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், எம்எல்ஏ படம் போட்டு பேனர் வச்சோம். தாவேகா தம்பிங்க வைக்கிற பேனர்களில் எங்க பெயரை கூட போடுறதில்ல. திரும்ப எங்க கட்சிக்கு விரைவில் போயாகணும் போல இருக்கு என்றார். தமிழ்நாடு முழுக்கவே இதே எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.